மஹ்ரமான நெருக்கமான உறவினர்கள் மரணித்தால் அவர்களுடைய ஜனாசாக்களை ஆண்களும் பெண்களும் பார்ப்பதிலே எந்தவிதமான பிரச்சனையும் கிடையாது. கணவன் மௌத்தாகிறார், அவருடைய ஜனாசாவை மனைவி பார்க்கலாம். அந்த சகோதரருடைய ஜனாசாவை அவருடைய தாய், உடன் பிறந்த சகோதரிகள், அதே போன்று திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்ட மஹ்ரமான உறவினர்கள் அனைவரும் பார்ப்பதிலே எந்தவிதமான தடையும் கிடையாது. தாராளமாக அது அனுமதிக்கப்பட்டதாகும். அதே போலதான் ஒரு பெண் மரணிக்கிற போது அந்த பெண்ணுடைய மஹ்ரமான உறவினர்கள், அந்த பெண்ணுடைய கணவன் அந்த பெண்ணுடைய ஜனாசாவை பார்ப்பதிலே தடை கிடையாது. சில நேரங்களில் அவர்கள் குளிப்பாட்ட வேண்டிய சூழ்நிலை வந்தால் கூட கணவன் மனைவியுடைய ஜனாசாவையும் மனைவி கணவனுடைய ஜனாசாவையும் கூட குளிப்பாட்டுவதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது. ஆனால் மஹ்ரமான உறவு அல்லாதவர்கள் அவர்கள் ஜனாசாக்களை பார்ப்பதை பொறுத்தவரையில் உயிரோடு இருக்கும் போது என்ன சட்டமோ அதே சட்டம்தான் அவர்களுக்கு மௌத்தான பிறகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு அந்நிய பெண்ணை உயிரோடு இருக்கும் போது எப்படி தனிமையிலே வைத்து நாம் அவர்களை பார்க்க முடியாதோ அதே போன்ற சட்டம்தான் மரணித்த பிறகும் இருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவே அந்நிய சகோதரி ஒருவர் மரணித்து விட்டால் அவருடைய ஜனாசாவை பார்ப்பதற்கு அந்நிய ஆண்கள் போகக்கூடாது, பார்க்கக்கூடாது என்பதையும், அதே போல அந்நிய ஆணுடைய ஜனாசாக்களை ஆண்களுடைய ஜனாசாக்களை பெண்கள் அந்நிய பெண்கள் பார்ப்பதை தவிர்த்து கொள்வதும் மார்க்க கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வல்லாஹு தஆலா அலம்.